நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா தேவ மனிதர்களையும் பாருங்கள். ஆபிரகாமுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் தேவனுடைய சிநேகிதன். ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் வேதம் கொடுக்கிற பெயர் தேவனோடு சஞ்சரித்தவன். யோபுவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறவன். தாவீதுக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது தேவனுடைய தாசன். ஆனால் இன்றைக்கு என்ன பெயர்? ரிவரண்ட், டாக்டர், பிஷப் எக்ஸெட்ரா வந்துட்டே இருக்கும். பத்திரிகையில் இருந்து கல்லறை பெட்டி வரைக்கும் ரிவரண்ட்ங்கிறத நம்ம எடுக்க மாட்டோம். ஜீவ புஸ்தகத்துல ரிவரண்ட் சோ அண்ட் சோ அப்படின்னு ஆண்டவர் எழுத போறாரு. இதெல்லாம் உலகத்தால் மேன்மையா எண்ணப்படுகிறவைகள். ஆனால் தேவ மனிதர்களோ தேவ பார்வையில் மேன்மையா எண்ணப்படுகிற நற்குணங்களை தரித்து வாழ்ந்தார்கள். அவர்கள் மூலமாய் தான் தேசம் அசைக்கப்பட்டது. ஒரு பெரிய தாக்கம் உண்டானது. நம்முடைய உலகத்திலே மேன்மையாக எண்ணப்படுகிற பட்டங்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு தேவ பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிற நற்குணங்களை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய் இருக்க முடியும்.